எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. விருச்சக ராசியில பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படிமா இருக்கும்? ஒரு மர்மமான மனிதர்கள். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது. செவ்வாய் ஆட்சி செய்கிற ராசினால ரொம்ப செயல் ஊக்கம் படைத்தவர்களாக இருப்பாங்க. கடுமையான வேலைக்காரங்களாக இருப்பாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ன மாதிரி. விருச்சக ராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? அவங்க எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட் தான். அவங்க அதில் ரொமான்ஸ், ஃபோர் பிளே அதெல்லாம் இருக்காது. டைரக்ட் ஆக்ஷன் தான். நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஆனால் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்க கண்ணுக்குள்ளே ஃபுல்லாக அரை மணி நேரத்துக்கு அந்த பெண்ணோட உருவம் தான் இருக்கும். கேமரா ஐஸ். விருச்சக ராசியுடைய படிப்பா இருக்கட்டும், வேலை, சுய தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு எப்படிமா? எந்த வேலைனாலும் நல்லா செய்வாங்க. சுயதொழிலாக இருக்கட்டும், மாச சம்பளத்துக்கு போகிற வேலையாக இருக்கட்டும், பொறுப்புணர்ச்சியோட. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ராஜேஸ்வரி செல்லையாமா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு ராசியுடைய ஆண்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக துலாம் பேசியிருந்தோம். இப்போ விருச்சகம். விருச்சக ராசியில் பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படிமா இருக்கும்? சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு மர்மமான மனிதர்கள். அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது. அவங்களுக்கு அந்த ராசி ஒரு மனக்குழப்பம், மன சஞ்சலம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் செவ்வாய் ஆட்சி செய்கிற ராசினால ரொம்ப செயல் ஊக்கம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட, அல்லது ஒரு கவலை இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க. கடுமையான வேலைக்காரங்களாக இருப்பாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ன மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. நிறையா வேலை பார்ப்பாங்க. கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. தப்பு தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. டெக்னீஷியன்ஸ். இந்த ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க நல்ல டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க இந்த வெயில் மழை பார்க்காம வேலை பார்க்குறவங்க. ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை பார்ப்பாங்க. மேனேஜராக இருப்பாங்க, ஒர்க்கராக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும். அப்போ அந்த வேலை தெரியாதவனை பார்த்தா சப்புன்னு அறையலாம் போல் இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே டப்புன்னு அடிப்பாங்க. ஆனால் வெளியே தெரியாது. இதுவே மேஷராசியும் செவ்வாய் ராசி தான். அது அடிச்சிரும். இவங்க அடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோபத்தை அப்படியே உள்ள ஜீரணிப்பாங்க. பார்க்கணும். உள்ளுக்குள்ளே அது கோபத்தை விழுங்கிடுவாங்கன்றது அது இவங்களுக்கு தான் வயிறு கப்ப கப்பன்னு எரியும். நேரம் வேலை பார்க்குறேன் பாரு முட்டாப்பையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ செய்வாங்க. செஞ்சு காட்டி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்வாங்க. அவன் என்னத்தையாவது ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு கேள்வி கேட்பான். இவங்க அந்த வேலையை அதை எப்படி செய்து முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அவன் அந்த பேசிக்கான ஒரு விஷயமே தெரியாமல் ஒரு கேள்வி கேட்பான். அப்போ இவங்களுக்கு மனசளவில் இவனெல்லாம் கொலை பண்ணா என்ன, இவெல்லாம் என்னத்துக்கு உயிரோடு இருக்கேன். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 20-30 சம்பவங்கள் நடக்கும் அவங்களுக்கு. விவரம் தெரியாமல் லூசுத்தனமாக முட்டாத்தனமாக கேள்வி கேட்குறவனை பார்த்தா அவங்களுக்கு கோங்கோமாக வரும். ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்படியே உள்ள அதை உட்கிரகிச்சு இவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே மாறிடுவாங்க. வெளிப்படையாக யார் மேலேயும் கோபம் காட்ட மாட்டாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ன மாதிரி அடி நொறுக்கிடுவாங்க. அடித்து போட்டுட்டு ஒன்று இந்த பக்கமே வராதுன்னு அதோடு அவன் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடணும். இவர் கண்ணிலேயே படக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அடிக்கும் போது சொல்லுவாங்கள்ல, நாடி நரம்பெல்லாம் ஒரு இது உள்ளவன் தான் அடிச்சிருப்பான். அந்த மாதிரி இவங்களுக்கு உடம்பு பூரா ஒரு வீரமாக ஸ்ட்ரென்த் இருக்கும். இவங்க ஒரு அடி அடித்தாங்கன்னா அந்த கன்னத்து எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயந்த சுபாவம் சந்திரன் நீசமாக இருக்கிறனால இவங்க எதையும் வெளிக்காட்டவே மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக நல்ல நுண்ணறிவு உடையவங்க, தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள். எந்த கடுமையான வேலையும் எளிமையாக செய்துட்டு போயிடுவாங்க.
எந்த வேலையையும் சவாலாக எடுத்து செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு புது மிஷின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், இதை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர்றீங்கன்னா அப்படின்ட்டு போவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. போய் அந்த மெஷினை ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணுறது படிச்சுக்கிருவாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே படிச்சுக்கிருவாங்க. இவங்க தான் அங்கே டாப் ஆள். இவங்க இல்லைன்னா அந்த மெஷின் ஓடாது. அன்னைக்கு அந்த கம்பெனிக்கு பல லட்சம் நஷ்டமாயிரும். அந்த அளவுக்கு இவங்க தன்னுடைய பிளேஸை அந்த ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. நல்ல தொழில்காரங்க, தொழில் தெரிந்தவர்கள். ஆனால் ரொம்ப பேச மாட்டாங்க. கூட இருக்கிறவனெல்லாம் முட்டா பையன் தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50% தெரிஞ்சால் போதும். தொழிலாளர்கள் மற்றவங்களுக்கு இந்த இந்த வேலை தெரிஞ்சால் போதும். ஆனால் இவங்க எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த செக்ஷனில் போனாலும் அதில் ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இவங்க போய் நின்று அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்ன மைன்யூட் மிஸ்டேக்காக தான் இருக்கும். இப்போ ஒரு தடவைலாம் ஒரு கட்டிங் மெஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணி கட் பண்ணுறாங்க. திடீர்னு நின்றுது, என்னன்னே தெரில. அப்புறம் அங்கேருந்து ஆளை கூட்டியாந்து என்னன்னு பார்த்தா, அந்த மிஷின் கட் பண்ணும் போது இந்த பேப்பர் இப்படி வரும்ல, அந்த இடத்துல அப்படி கையை வச்சு வெயிட் பண்ணுவோம்ல, அது வரட்டும்னு இந்த கை வச்சா அது நின்றுது. அந்த மெஷின் ஒர்க் பண்ணும்போது யாரும் அதை தொடக்கூடாது. தொட்டால் மெஷின் கட் பண்ணிடும். கை கால் ஏதோ அதில் ஒரு அந்த மெஷின் டேபிள் மேலே ஒரு ஸ்கேலை வச்சா கூட நின்றோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா கையை வச்சுருக்காங்க, நின்றுது என்னன்னே தெரில. அப்புறம் எடுத்து பார்க்குறாங்க, ஓடுது. இது அந்த ஆள் வந்து சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. அப்போ அந்த தொழில்நுட்பம்ன்றது யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்க. மற்ற எல்லா ஒர்க்கர்ஸும் அதை ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க, ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி இவங்க வந்து நுட்பமான அறிவுடையவர்கள். ரொம்ப கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள. அதனால தான் இவங்கள மர்மமான மனிதர்ன்றேன். இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியில் தெரியவே தெரியாது. ஆனால் ரொம்ப கெட்டிக்காரங்க, நல்லா அமைதியானவங்க. எல்லாருமே ரொம்ப அமைதி சார். அவர் பாவம் அப்புறாணி பேசக்கூட மாட்டார். அப்பாவி மனுஷன், வருவார், வேலையை பார்ப்பார், போவார். ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த அவரை கூப்பிடியா, என்னங்க சார் இது அப்படின்னு கேட்டால் அப்படி இப்படின்னு பேசி அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட நம்ம காதில் விழாது. ஆனால் அவங்க அதில் உள்ள மிஸ்டேக் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதை விளக்கமாக கூப்பிட்டுச்சே, உனக்கு அறிவு இல்லையா, இப்படி பண்ணியிருக்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லை வா இங்கே வந்து நில்லு, நான் செய்கிற மாதிரி செய்ய பார்த்துக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹி நெவர் டீச் ஆர் கம்ப்ளைண்ட். செய்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. விருச்சகராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? எந்த ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடாது? நல்லா இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் வந்து காதலிக்க தெரியாதவங்க, ஆனால் தாம்பத்தியத்தில் கெட்டிக்காரங்க. அவங்க வந்து எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட் தான். அவங்க அதில் ரொமான்ஸ், ஃபோர் ப்ளே அதெல்லாம் இருக்காது. டைரக்ட் ஆக்ஷன் தான். அந்த இதில் வந்து அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதனால மனைவியெல்லாம் அவங்க அப்படியே கைக்குள்ளே வசியப்படுத்தி வச்சுருப்பாங்க. எந்த பெண்ணை திருமணம் செய்து வச்சாலும் விருச்சிக ராசிக்காரங்க நல்லபடியாக குடும்பம் நடத்துவாங்க. ரொம்ப சண்டை போட, அடிக்க, புகார் சொல்கிறதெல்லாம் இருக்காது. இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தே அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிருவாங்க. அப்படி இவங்க வசியப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. இவங்க என்ன சொன்னாலும் மந்திரக்கோள் மாதிரி, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிற பெண் மாதிரி, அந்த மகுடிக்கு மயங்கிய நாகம் மாதிரி இவங்களுடைய அந்த காம களியாட்டங்களில் அந்த மனைவி வந்து அப்படியே மயங்கிடுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து எந்த மனைவி அமைஞ்சாலும் அமைதியாக குடும்பம் நடத்துவாங்க. இன்னொன்று, இவங்க வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, இந்த இதை செய்ய அதை செய்ய, அந்த வீடு குப்பையாக கிடந்தா கூட அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதை இப்போ மற்ற ராசிக்காரங்கள்லாம் எல்லாம் எடுத்த இடத்துல இருக்கணும், அதாவது இடத்துல அதாவது இருக்கணும் அப்படின்வாங்கல்ல. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்படி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்துக்கிடுவாங்க. சாப்பாடு கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவாங்க. அவன் என்ன செய்கிறான், பாப்பா வந்துச்சா, படிச்சிச்சா அப்படின்னு ஒரு 4-5 கேள்வி. சரி சீக்கிரம் படுக்கவா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம ரொம்ப மனைவிட்ட வந்து பேசி ஏதாவது அவங்க சொன்னால் காது கொடுத்து கேட்டுக்குருவாங்க. 2 வார்த்தை பதில் சொல்லுவாங்க. ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. சம்பளத்தை கொண்டு வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. யாருக்கு இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணணும், இது நல்லா இருக்குது இது எடு, அவ்வளோதான். அந்த மனைவிக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதையே இவங்க சொல்லிடுவாங்க. தனக்குன்னு வந்து நமக்கு ப்ளூ சேலை கட்டினா என்ன, சிவப்பு சேலை கட்டினா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அது எதுவும் கட்டிட்டு போகுது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச கலர் கட்டிட்டு போகிறவங்கள ரொம்ப ரசிப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ரகசிய ஆசைகள்லாம் இருக்கும்.
இப்படி இப்போ ஒத்த சடை போட்டால் இப்படி சேலை கட்டணும், ரெட்டை சடை போட்டால் இப்படி கட்டணும், ஃப்ரீ ஹேர் விட்டால் இந்த ட்ரெஸ் போடணும், பூ வச்சா இப்படி போடணும், என்னது லெக்கிங்ஸ் போட்டால் இப்படி போடணும். இப்படியெல்லாம் நிறைய. ஏன்னா அவங்களுக்கு 7வது ராசி சுக்கிரனுக்குரிய ரிஷபம். அது வந்து சந்திரன் உச்சமாக அடைகிறது, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிற ராசி. ஆனால் இவங்க இருக்கிற ராசி வந்து சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி. ம், ம். அதனால இவங்களுக்கு ஆசைகள், பெண்களை ரசிக்கும் போது அந்த சுக்கிர பாவத்தோட ரசிப்பாங்க. செயல்படும் போது செவ்வாய்க்குரிய வேகம் இருக்கும். ஆனால் சந்திரன் நீசம்ன்றனால மனசுக்குள்ள பயம் இருக்கும், வெளிப்படையாக பாராட்ட மாட்டாங்க எந்த பெண்ணையும். ஏன் உனக்கு இந்த saree நல்லா இருக்குப்பா, நீ இதுக்கு இன்ன கலர் ப்ளவுஸ் போடுப்பா நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். வாயே திறக்க மாட்டாங்க. அது கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்தால் அதை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஆனால் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்க கண்ணுக்குள்ளே ஃபுல்லாக அரை மணி நேரத்துக்கு அந்த பெண்ணோட உருவம் தான் இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தாவே கேமரா ஐஸ் அப்படி ஒரு தடவை அப்படி பாஸ் பண்ணும் போது அப்படி பார்த்தா கூட இந்த பிள்ளை தானே போகுது, இன்னைக்கு நல்லா சேலை கட்டி இருக்குது, காலில் என்னமோ கொலுசு போட்டிருக்குது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் தெரியாது இவங்க அவளை பார்த்து இவ்வளவு ரசிக்கிறாங்கன்னு. ம், ஆனால் இவங்க மனசில் வந்து எந்நேரமும் ஒரு அஹ், காதல்னு சொல்லக்கூடாது, அது ஒரு இது ததும்பிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு இதாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை வந்து சுமூகமாக போகும், பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. ரொம்ப ஏதாவது ஒரு 100க்கு ஒரு ஆள், 100க்கு இல்லை, ஒரு 1000 10,000க்கு ஒரு ஆள் வந்து ஒரு சைலண்ட் கில்லராக மாறலாம். ம். ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் இல்லையா, யாராவது இவங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அடித்து தூக்கி எரிஞ்சிருவாங்க, அது அனாதை பணமாக ரோட்டில் கிடக்கும். இவங்க அப்படி பிளான் பண்ணி ரொம்ப மனசுக்குள்ளேயே யோசித்து இவன் இந்நேரம் வரும்போது இந்த இடத்துல தனியாக வருவேன், அன்னைக்கு அவனுக்கு இருக்கு பார் அப்படின்னு அங்கே போய் சப்பு சப்புன்னு 4 அடி அடித்து இவங்க அடித்த அடியில் அவனுக்கு எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். ம். தூக்கி அந்த பக்கம் இருக்கிற ஒரு ட்ரைனேஜில் டிச்சுக்குள்ளே போட்டு வந்துடுவாங்க. யார் அடித்தா வச்சானே தெரியாது, அப்படி இருக்கும். அப்படி அது வந்து ரொம்ப ஒரு 10,000 50,000த்தில் ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்கள பார்த்தா ரொம்ப பயந்த சுபாவம், பேசக்கூட தெரியாது, வாய் திறந்து நல்லா கலகலன்னு பேசவே மாட்டாருன்னுமோ. ஆனால் அவங்களுக்கு யாராவது ரொம்ப அப்பாவின்னு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க, தொடர்ந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ம். அதாவது இந்த மேஷ ராசிக்காரவங்களும் விருச்சிக ராசிக்காரவங்களும் பனிஷ் பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அது இவங்களுக்குள்ள ஒரு இது. ஏன்னா இவங்களுக்கு அது செவ்வாய் ராசின்றனால இவங்களுக்கு கொஞ்சம் கை நீளும், எடுத்தடுப்பில் அடி கொடுப்பாங்க, இல்லைனா திட்டுவாங்க. இவங்க வந்து கெட்ட வார்த்தையில் நிறையா பேசுவாங்க. விருச்சிக ராசி. அதாவது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை எடுத்து விட்டுருவாங்க. ரொம்பனா அப்படி ஒரு மணிக்கணக்கெல்லாம் பேசி திட்டி கூட்டம் போட்டு கேபி பேபேபேன்லாம் இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை, போடா அப்படின்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து இவங்க ஒரு மர்ம மனிதர், பெரும்பாலும் ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. மற்ற வேலை வெட்டி புஸ்தகம்லாம் எழுதி இல்லைன்னா ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குறாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல, பேசாமல் ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அவங்க அந்த ஃபோனில் எதுவும் பார்க்குறாங்களா, இல்லை அவங்க மைண்டுக்குள்ளே ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கா, எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த காதில் இதை மாட்டிக்கிட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க மனசுக்குள்ளேயே அன்னைக்கு நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அசை போடுதல்ன்றது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி பழக்கம். மற்ற ராசிகளில் அதை மகரத்தில் பார்க்கலாம். இது ஒரு மர்ம ராசி ரெண்டும். அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரங்க அந்த அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு பார்த்த பொண்ணு, அன்னைக்கு பார்த்த பையன் எல்லாமே அவங்க கண்ணில் இருந்து எதுவும் தப்பாது. அப்படி ஒரு சர்வைலன்ஸ் கேமரா தான் அவங்க கண். எல்லாத்தையும் அன்னைக்கு நடந்த ஒரு 100 சம்பவத்தை அவங்க நினைவில் வச்சு அப்படியே அசை போடுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது, வேலை பார்க்கும்போது, அவங்க 2 வீலரில் வர்றாங்களோ, 4 வீலரோ, பஸ்ஸோ, காரோ எதில் வந்தாலும் சரி, அப்படி வர்ற வழியிலேயே அவங்க ஒரு 4 ஜோடியை பார்த்துருவாங்க. அவங்க கண்ணுக்கு எதுவும் தப்பாது. இவங்க தப்பானவங்க, இவங்க கரெக்டான ஜோடி, இவன் இந்த பிள்ளையை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறான், எல்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு வெளியே தெரியவே தெரியாது. விருச்சிக ராசியுடைய படிப்பா இருக்கட்டும், வேலை, சுய தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ம். ஆண்களுக்கு எப்படிமா அமையும்?
இவங்க சுயதொழிலும் பண்ணுவாங்க. சின்ன ஸ்டார்ட் அப்ஸு, ஒரு யூனிட், அந்த ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வச்சு, இப்போ இந்த சிட்கோவா அதுல எல்லாம் தொழில்பேட்டைகளில் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேத் பட்டறை, இப்படியெல்லாம் ஒர்க் ஷாப், இந்த மாதிரிலாம் கூட இவங்க வச்சுருப்பாங்க. அதாவது அழுக்கான வேலைகளாக இருந்தாலும் சரி, அழுக்கு இல்லாத வேலைகள், ஒரு டெய்லரிங் யூனிட்டு, அதில் ஒன்றும் அழுக்கு இருக்காது, நல்ல அலங்காரமாக செய்யக்கூடியது, இந்த மாதிரியெல்லாம் வேலைகள் செய்வாங்க. சின்ன சொந்த வேலையும் பார்ப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒரு மேனேஜராக அப்படியும் இருப்பாங்க. இல்லை சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கெலாம் இவங்க சரிப்பட மாட்டாங்க. வாய் பேசுகிற வேலையெல்லாம் இருக்காது. வாய் பேசாமல் ஒரு மெஷினரி வேலை, அல்லது வந்து ஒரு மேனேஜர் வேலை, எல்லாரையும் வேலை வாங்குறது. ஏதாவது ஒரு யூனிட்டில் வேலை சரியில்லைன்னா அங்கே வந்து நின்றுக்கிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு வேலை ஒழுங்காக நடக்கும். அப்புறம் யாராவது ஒரு ஆள்கிட்ட எனக்கு ஒரு 11 மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடு டெய்லி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு 11 மணிக்கு காலையில் எல்லோரும் வந்துட்டாங்களா, வேலை ஆரம்பிச்சிருச்சா, என்னென்ன வேலை இன்றைக்கி முடிக்க போகிறோம், அதெல்லாம் இவங்களுக்கு வந்துடணும். அவ்வளோதான். ரொம்ப சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க, அப்படியெல்லாம் பார்க்கும்போது எந்த வேலைனாலும் நல்லா செய்வாங்க. செயல் வீரர், செயல் ஊக்கம் படைத்தவர். அதனால் எந்த சுயதொழிலாக இருக்கட்டும், மாத சம்பளத்துக்கு போகிற வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட, கண்ணியமாக, பொம்பளை பிள்ளைகிட்டெல்லாம் வந்து ஆனால் அசிங்கமாக பார்க்குறது, பேசுகிறது, கமெண்ட் அடிக்கிறது, கேலி பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க. தன்னுடைய வேலைகளில் பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. மற்றவங்கள வந்து வசைச்சொல் பேச மாட்டாங்க, வேலையை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டாங்க. இவங்க வேலை பார்க்குறத பார்த்து அவங்க படிச்சுக்கிடணும், அவ்வளோதான். கூப்பிட்டு வச்செல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இவங்கள பார்த்து நிறையா வேலை படிச்சுக்கலாம். தானாக படிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா இவங்கள பார்த்து ஒரு 80% அவங்க வேலை படிச்சுக்கலாம். அப்போ அந்த தொழிலில் வந்து இவங்க ஒரு டாப்பராக இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபோர்டு கம்பெனினா இவங்க தான் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி அப்படின்வாங்கல்ல, இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்லாம் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்போ இந்த கார்னா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. எந்த மாத சம்பளமோ சுயதொழிலோ எதுனாலும் நல்லா செய்வாங்க. மனைவியை நல்லா அன்பாக, பாசமாக, ஆசையாக, நேசமாக வச்சுக்கிடுவாங்க. பிள்ளைகளை வந்து மனைவி பொறுப்புலேயே விட்டுருவாங்க. இவங்க பிள்ளைகள் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. சொந்தக்காரங்க சுற்றத்தாரோட வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கெலாம் போயிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க, நம்ம போகலைன்னா நம்மளை எதுவும் பேசுவாங்களோ, ஏய் இன்னைக்கு இந்த அவங்க வீட்டு கல்யாணம்ல போயிட்டு வந்துரு, ஒரு வண்டி எடுத்துக்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு, 2-3 மணிக்குள்ளே வந்துரு, பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி விட்டுருவாங்க. எல்லா நல்லது கெட்டதுக்கும் இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சொந்த ஊருக்கு போகிறது வர்றது எல்லாத்துலேயும் இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எல்லார்ட்டையுமே நல்ல அன்பாக அரவணைச்சு அனுசரித்து போகக்கூடியவங்க. பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, சிறிய குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பணித்தளம், வேலை இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து நிதானமாக இருப்பாங்க. படபடப்பு இல்லாமல் நிதானமாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப மர்மமானவங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல பிள்ளைன்னு பேர் எடுப்பாங்க. கண்டிப்பாக விருச்சிகராசி ஆண்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்.